Hi, hello, and welcome to Mathematical 360. நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி முதலாம் ஆண்டு கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 6 இருபரிமாண பகுமுறை வடிவல் இந்த சாப்டர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை நேர்கோடுகள் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இந்த டாபிக் பேஸ் பண்ண நடைமுறை கணக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த இடத்த பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு, ஒரு மாணவன் அவனுடைய வீட்டிலிருந்து பள்ளிக்கு சராசரியாக மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து சென்றால் பள்ளி தொடங்குவதற்கு 10 நிமிடம் முன்னதாகவே பள்ளியை சென்றடைகிறான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு அதாவது 6 கிலோமீட்டர் பெர் ஹவர் அந்த ஸ்பீடில் வந்து நடந்து போகிறான். அப்படி போகும்போது அந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ரீச் ஆயிடான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே வேளையில் சராசரியாக மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து செல்லும்போது 5 நிமிடம் தாமதமாக பள்ளியை சென்றடைகிறான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது 5 நிமிஷம் வந்து லேட்டாக போகிறான். ஸோ அம்மாணவன் தினமும் காலை 8 மணிக்கு வீட்டிலிருந்து பள்ளிக்கு புறப்பட்டு சென்றால் அவங்களே சொல்லிட்டாங்க காலை 8 மணிக்கு எப்பவும் போகிறான்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்றால் பின்வரும் விழாக்களுக்கு விடை காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அவனுடைய வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கும் அவங்க ஹோமுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின், சரியான நேரத்திற்கு அவன் பள்ளிக்கு செல்ல ஆகும் குறைந்தபட்ச சராசரி வேகம் மற்றும் மாணவன் பள்ளியை சென்றடைய ஆகும் நேரம். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பீடில் அவன் போகணும், ஸோ அவன் வந்து கரெக்டாக என்ன டைமிங் போய் அந்த ஸ்கூலில் ரீச் ஆவான். பள்ளி தொடங்கும் நேரம், அதாவது ஆக்சுவலாக என்ன டைமிங்க்கு தொடங்குவாங்க. மாணவன் நடந்து செல்லும் பாதை இரட்டை நீர் கொடுத்து சம்பாடு. ஸோ அந்த மாணவனோட இரட்டை நீர் கொடுத்து சம்பாடு 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தீர்வு, எக்ஸ் ஆனது நேரத்தை மணியிலும் ஒய்எச் ஆனது தூரத்தை கிலோமீட்டரிலும் குறிப்பிடுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துக்க 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், அதாவது எக்ஸ் ஆனது நேரத்தையும் ஒய்எச் ஆனது தூரத்தையும். ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது கிலோமீட்டர்லையும், ஸோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மணிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமுக்காகவும் ஒய்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா அது டிஸ்டன்ஸ்க்காகவும் எடுத்துக்கிறோம். ஸோ கொடுக்கப்பட்ட தகவலின் படி இந்த கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து 2 ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் அவனுடைய வீட்டிலேருந்து பள்ளிக்கு சராசரி மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிறது நம்ம டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டு கிலோமீட்டர்னு சொல்லிட்டு, ஸோ ஒய் ஈக்குவல் டு 6 கிலோமீட்டர் வேகம்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேகத்தை வந்து நம்ம மணியில் கன்வெர்ட் பண்ணணும் என்ன பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பை நேரம் இருக்குன்னு வச்சுக்கலே. ஸோ அப்போ நம்ம நேரத்தால் மல்டிபிள் பண்ணோன்னா என்ன ஆகும், நமக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ ஒய்க்கோ டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அந்த கான்செப்ட் தான் இப்போ போடப்போம். அதாவது என்னன்னா இப்போ நமக்கு 6 கிலோமீட்டர்னு தெரியும். ஸோ பெர் ஹவர் இருக்குது, இந்த ஹவரை கேன்சல் பண்ணி இன்டூ ஹவரால் மல்டிபிள் பண்ணுறோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஹவரில் அவங்க 10 நிமிடம் முன்னதாக செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தில் எடுத்துருக்கோம். ஸோ அப்போ அந்த நேரம் அவங்க சொல்லலை. ஸோ அப்போ எக்ஸ் நமக்கு தெரியாது அன்னோன்னு வச்சுக்கோம். 10 நிமிடம் முன்னதாங்கன்னா ஸோ இதுலேருந்து முன்னாடி, ஸோ முன்னாடிக்கும் போது என்ன 10 நிமிஷம்னா 10 நிமிஷத்தை நம்ம ஃபஸ்ட்டு பை 60 பண்ணிக்கிறோம். ஆனால் 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 10 நிமிடம் முன்னதாக அதுலேருந்து இதை கழிச்சுக்கிறோம். ஸோ அப்போ கழிக்கும் போது கொடுத்துருக்க கண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து மாணவன் போகிற டிஸ்டன்ஸ் 6 கிலோமீட்டரு அவங்க கொடுத்துருக்க டைமிங்காக போட்டு எடுத்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ் வேல்யூ எவ்வளோ என்ன டைம் ஆகும் நமக்கு தெரியாது. ஸோ அதுலேருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்பென்ஸ்டன் 60 இது சரி கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும்னா 6 மட்டும் இருக்கும். ஸோ அப்போ 6 மல்டிபிள் பண்ணி 6x - 1. ஸோ அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 6.43 வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி தான். அதே வேலையில் சராசரியாக மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 4 கிலோமீட்டர். அவங்க என்ன சொல்கிறாங்க 5 நிமிடம் தாமதமாக. இப்போ தாமதமாக போனோம்னா என்ன ஆகும், ஆட் ஆயிரும் டைம். ஸோ அதனால தான் எக்ஸ் ப்ளஸ் 5/60. ஏன் 60 போட்டுக்கோனா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். ஸோ ஒய் ஈக்குவல் டு 4x + 1/3. ஸோ இது 6.44 ஈக்குவேஷன் ப்ரூவாக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ கொடுத்துருக்க டேட்டா வச்சு 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ மேற்கண்ட சம்பளம் 6.43 மற்றும் 6.44 தீர்க்க எக்ஸ் ஒய் 2,3 2/3,3ன்னு சொல்லி கிடைக்குது. அதாவது 2 XY வேல்யூஸ் வந்து அன்னோன் வேல்யூஸ் கொடுத்து 2 ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணணும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த ஈக்குவேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இந்த XY வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இருந்தால் 2/3,3ங்கிறது வந்திருக்கு.
ஸோ எக்ஸ் வந்து 2/3னா எக்ஸ் பை 2/3 மணிகள். ஸோ இப்போ 2/3 மணிகள்னா 60 நிமிடங்கள். ஸோ 60 நிமிடங்கள் கழிக்கும் போது என்னன்னா 40 நிமிடங்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 40 நிமிடங்கள். y = 3 கிலோமீட்டர். அது சால்வ் பண்ணது ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 கிடைச்சிருக்கு. நம்ம ஒய்ங்கிறது என்ன எடுத்துக்கோம் 3 கிலோமீட்டர். ஸோ அதனால 3 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவனது பள்ளிக்கும் வீட்டுக்கு மட்டும் தொலைவு y நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் நமக்கு சரியா தெரிஞ்சிருக்கோம். அது வந்து 3 கிலோமீட்டர். செகண்ட் கொஸ்டின் பள்ளிக்கு நேரத்திற்கு செல்ல எடுத்துக்கொள்ளும் குறைந்தபட்ச சராசரி. ஸோ அப்போ அதோட ஸ்பீட் எப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 60/40 × 3. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் 3 நமக்கு தெரியும். அப்போ டிஸ்டன்ஸ் இன்ட்டு போட்டோம்னா நமக்கு வேகம் தான் வேணும். ஸோ அப்போ டிவைட் பைல என்ன வேணும் ஹவர்ஸ் வேணும். ஸோ அப்போ ஹவர்ஸில் வேணும்போது கிலோமீட்டர் பெர் மணி போடும்போது என்ன ஆகும்னா ஸோ 40 நிமிடங்கள் அப்படின்னா 60 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 40/16 வரும். அவரில் போடும்போது இங்கே ரெசிபிளோக்கில் மேலே வரும்போது 60/14 வரும். ஸோ அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4.5 கிலோமீட்டர் பெர் மணி. அதாவது என்ன கான்செப்ட்னா இப்போ கிலோமீட்டர் பெர் மணி 3ங்கிறது நம்ம கிலோமீட்டர் இருக்கு. மணி என்ன போடும் டிவைட் பை மணிங்கிறது அவங்க நம்ம கவனிச்சோம் 40 நிமிடங்கள் சொல்லிட்டு அதாவது 40/60 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இந்த 3 கிலோமீட்டர் கீழே 40/60 இன்ச்சர் வரும்போது தொகுப்புக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணிக்கும் ரெசிபிளோக்கில் டை அது 60/40 × 3 அதுல இருந்தால் 4.5 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ மற்றும் பள்ளி அடைய ஆகும் நேரம் 2/3 அல்லது 40 நிமிடம். ஸோ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பள்ளி தொடங்கும் நேரம் காலை 8:40. அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க 8 மணிக்கு தொடங்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எக்ஸாக்டாக போய் சேரக்கான டைம் 40ன்னு சொல்லும்போது 8:40 சொல்லி சொல்றோம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் நடைபாதை இரட்டை நேர்கோட்டின் சம்பாடு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லைனில் கண்டுபிடிச்ச மாதிரி 2 ஈக்குவேஷன் 6.43 6.443. இந்த 2 ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6x - 1 இது இன்செட் கொண்டு வந்து எழுதிருக்காங்க. y இன்செட் கொண்டு வந்து ஸோ -1 -1 4x - y + 43. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த y இன்செட் வந்து 4x - y + 1/3 = 0. இந்த 2 ஈக்குவேஷன் மல்டிபிள் பண்ணி எழுதிருக்காங்க. அப்படி பண்ணும்போது 72x² - 30xy + 3y² - 6y + 2y - 1 = 0. இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க இரட்டை நேர்கோட்டின் சமன்பாடு. நம்ம அவங்க கேட்டிருக்க 4 கொஸ்டின்ஸ்க்கு சொல்யூஷன் கொடுத்தாச்சு. எடுத்துக்காட்டு a² + 2hxy + b² = 0 என்ற இரட்டை நேர்கோடுகளில் ஒரு கோடு pxy + qy = 0க்கு செங்குத்தாக உள்ளது எனில் ap² + 2hpq + pq² என நிறுவ. ஒரு ரெண்டு இரட்டை நேர்கோட்டுல சம்பாடு கொடுத்துட்டு அதுல ஏதாச்சும் ஒரு கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் ப்ரூவ் பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க. தீர்வு ஸோ m1 மற்றும் m2 என்பன ax² + 2h² + b² என்ற இரட்டை நேர்கோட்டின் சாய்வுகள். இந்த இரட்டை நேர்கோட்டு சாய்வு பார்த்தீங்கன்னா m1 m2 எடுக்கிறாங்க. மற்றும் m அதாவது வெறும் m என்பது pxy இந்த ஈக்குவேஷன் கொடுத்ததுக்கான கோட்டின் சாய்வுன்னு எடுக்கிறாங்க. ஸோ நம்ம இரட்டை நேர்கோட்டுங்கிற டாபிக்ல பார்க்கும்போது பார்த்தோம் அதோட சாய்வுகள் ரெண்டும் ஆட் பண்ணும்போது -2h/p அதோட மல்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா a/b. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுக்கும்போது அதோட சாய்வு கண்டுபிடிக்கணும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுபடி பார்த்தீங்கன்னா m = -p/q. இந்த 3 சாய்வுகள் நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் ஆல்ரெடி தெரியும். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த இரட்டை நேர்கோடுகளில் ஒரு கோடு pxyக்கு செங்குத்தாக உள்ளது. ஸோ செங்குத்து கோடு நிபந்தனை. ஸோ அவங்க சொன்னதுபடி செங்குத்து கோடு நிபந்தனை பார்த்தீங்கன்னா ஸோ m × m1 = -1 அதாவது இந்த செங்குத்து கோட்டோட சாய்வு இன்ட்டு இந்த m1ஓட மல்டிபிள் -1 வரணும். இல்லாட்டி இந்த செங்குத்து கோட சாய்வு இன்ட்டு m2ஓட மல்டிபிள் அதோட வேல்யூ -1 வரணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஏதாச்சும் ஒரு கோடு செங்குத்தா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த -1 இன்செட் வரும்போது m × m1 + 1 0 = m × m2 + 1 = 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை நேர்கோடுங்கனால இந்த 2 கோடையும் மல்டிபிள் பண்ணணும்னு வச்சுக்கல. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இதை m1 m2 மல்டிபிள் பண்ணது m1 × m2 ஸோ அப்புறம் m² வரும் m1 + m2 × m + 1 இது மல்டிபிள் பண்ணி சிம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த m1 × m2 நமக்கு தெரியும் ஆல்ரெடி a/p. ஸோ அதே மாதிரி m² வேல்யூ தெரியும் -p/2 ப்ளஸ் m1 + m2 வேல்யூ தெரியும் -2h/p. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா m1 வேல்யூ தெரியும் -p/q + 1.
இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 2hpq ப்ளஸ் பிக்யூ ஸ்கொயர் நிரூபிக்கப்பட்டது. ஸோ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். ஸோ தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்ட். வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை நேர்கோடுகளின் சூத்திரங்கள் சார்ந்த கணக்குகளை பற்றி பார்த்துருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். Thanks for watching.